ரிலீஸ் ஆன மொபைல், அப்புறம் இனிமேல் லான்ச் ஆக இருக்க ஸ்மார்ட் ஃபோன் பத்திய ஃபுல் இன்ஃபர்மேஷன பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவ வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற மொபைல் என்னன்னா, சாம்சங் ரீசெண்டா லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸ் பத்தி தான் பார்க்க. நீங்க சாம்சங் மொபைல் லவ்வரா இருந்தா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த S23 சீரிஸ்ல சாம்சங் 3 மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா S23, S23 Plus அண்ட் S23 Ultra. இந்த 3 மாடலுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. நாம முதல்ல S23 அண்ட் S23 Plus பத்தி பார்க்கலாம். சிமிலாரிட்டின்னு பார்க்க போனா இந்த ரெண்டு மாடலுக்கும் ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்னா தான் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை இந்த ரெண்டு மாடலும் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுக்குது. ரெசல்யூஷன் பார்த்தா இந்த ரெண்டு மாடல் மொபைல்லையும் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வித் 2340 இந்த 1080 ரெசல்யூஷன் இருக்கு. கேமிங் விளையாட வீடியோ பார்க்க செம எக்ஸ்பென்ஸா இருக்கும். ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே லெவல் தான். அது மட்டும் இல்லாம ப்ராசஸரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுல ஸ்னாப்டிராகன் 8th ஜெனரேஷன் ப்ராசஸர், அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது S23 Ultra தான். இதுக்கும் அந்த ரெண்டு மாடலுக்கும் முதல்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சேமா இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பண்ணுங்க. இந்த ரெண்டு மொபைலையும் இருக்க அதே ஸ்னாப்டிராகன் 8th ஜெனரேஷன் ப்ராசஸ் தான் இதுலயும் இருக்கு. அதனால ஸ்பீடு, வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே சேம். பட் ஹைலைட் என்னன்னா S23 மாடலோட கம்பேர் பண்ணும்போது இதுல Quad HD Plus டிஸ்பிளே கிடைக்குது. வித் ரெசல்யூஷன் 3088x1440 ரெசல்யூஷன். சொல்லும் போது உங்களால கெஸ் பண்ண முடியுதா? கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. சரி, நம்ம எல்லாரும் மொபைல் வாங்க நினைச்சா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது பெஸ்ட் கேமரா மொபைல் வாங்கணும்னா அதை பத்தி பார்க்கலாம். S23 அண்ட் S23 Plus மொபைல் ஒரே கேமரா செட்டப் தான். 3 கேமரா செட்டப், 12 MB, 50 MB அண்ட் 10 MB. இதுல மேல இருக்கிற டாப் கேமரா வந்து 12 MB அல்ட்ரா வைட் கேமரா, அப்புறம் சென்டர்ல இருக்கிற 50 MB வைட் ஆங்கிள் கேமரா, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இருக்க 10 MB 3x ஜூம் கேமரா, அதோட 12 MB ஃப்ரண்ட் கேமரா பெஸ்ட் செல்ஃபி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அப்படியே S23 Ultra மாடலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். 12 MB செல்ஃபி கேமராவை தவிர மற்ற எல்லாமே அட்வான்ஸ் லெவல் தான். ரியர் கேமரா பார்க்க போனா 4 கேமரா செட்டப், 12 MB அல்ட்ரா வைட் கேமரா, 200 MB வைட் ஆங்கிள் கேமரா. 200 MBயா? ஆய பழக்காதீங்க. அதோட 2 ஜூம் லெவல் கேமராவும் இருக்கு. ஒன்னு ஆப்டிகல் ஜூம், இன்னொன்னு டிஜிட்டல் ஜூம். ஆப்டிகல் ஜூம் லெவல் 3x இருந்து 10x வரை இருக்கு. இன்னொன்னு டிஜிட்டல் ஜூம் லெவல் 100x வரை கிடைக்குது. அதனால லோ லைட், நைட் மோட் எந்த நேரத்தையும் செமையா இமேஜ் கேப்சர் பண்ணி நமக்கு கொடுக்க முடியும். இந்த ரெண்டு ஜூம் கேமராவும் ஒரே லெவல் தான். 10 MB கேமரா தான். S23 ஜூமிங் கெபாசிட்டி பார்க்கலாம். அல்ட்ரா மாடலை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு மாடலையும் ஜூமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆப்டிகல் ஜூம் லெவல் 3x அண்ட் டிஜிட்டல் ஜூம் லெவல் அப் டு 30x தான். ஆனா அல்ட்ரா மாடல் வந்து 100x வரை கிடைக்கும். இந்த மூணு மொபைலையும் கம்பேர் பண்ணும்போது அல்ட்ரா மாடல் ஒன்னும் இல்லைங்க, 2-3 ஸ்டெப் மேல தான் இருக்கு. வேற என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே லென்த்தை பத்தி பார்க்கலாம். S23 மொபைல் வந்து 6.1 இன்ச், அப்புறம் S23 Plus பார்க்க போனா 6.6 இன்ச் கிடைக்குது. ஆனா அல்ட்ரா மாடலை பொறுத்தவரை 6.8 இன்ச் வைட் ஆங்கிள் டிஸ்பிளே வந்து கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி பத்தி பார்க்கலாம். S23 மாடல்ல 2 வேரியன்ட் டைப்ல கிடைக்குது. ஒன்னு வந்து 128 GB, இன்னொன்னு 256 GB. படியே S23 Plus ஸ்டார்டிங் ரேஞ்சே 256 GB தான். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் சாய்ஸ் 512 GB. அதுவே S23 Ultra மாடல்ல நமக்கு 3 சாய்ஸ் கிடைக்குது. 256, 512 அப் டு 1 TB வரை கொடுக்குறாங்க. இவ்வளவு பெரிய டிஸ்பிளே இருந்தா எல்லாருக்கும் வர கேள்வி முதல்ல என்னன்னா எவ்வளவு நேரம் சார்ஜ் இருக்கும், அதோட பேட்டரி கெபாசிட்டி என்னன்னு தான் பார்க்க போறோம். நீங்க கேமிங் அப்படி இல்லைன்னா அதிக நேரம் மூவி பார்ப்பீங்கன்னா சீக்கிரம் சார்ஜ் போயிடும். பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்தவரை 3 மாடலுக்கும் கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்கு. S23 Plus வந்து 4700 mAh பேட்டரி கெபாசிட்டி கிடைக்குது. கிட்டத்தட்ட 27 மணி நேரம் நீங்க கண்டினியூஸா வீடியோ பார்க்கலாம். அதுவே S23 மொபைல்ல 3900 mAh கெபாசிட்டி தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைல்லையும் நீங்க அதிக 22 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். அதுவே அல்ட்ரா மாடலை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. அதனால 26 மணி நேரம் நீங்க வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் டியூரபிலிட்டி பத்தி பார்க்கலாம். 3 மொபைலையும் சுற்றி அலுமினியம் ஆர்மர் இருப்பதனால பார்க்கவே செம ஸ்டைல் அண்ட் ரிச் லுக் கொடுக்கும். அப்புறம் கொரில்லா கிளாஸ் டிஸ்பிளே நமக்கு கிடைக்குது. சப்போஸ் உங்க மொபைல் ஸ்விம்மிங் பூல்லையோ அப்படி இல்லை ஏதாவது ஆழம் குறைஞ்ச தண்ணி உள்ள விழுந்தா அரை மணி நேரம் ஒன்றும் ஆகாது. அப்படியே எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். என்னடா இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்களே, அப்புறம் பிரைஸ் அதிகமாக தானே இருக்கும். கண்டிப்பா S23 சீரீஸ்ல ஸ்டார்டிங் ரேட்டு 75,000 இருந்து 1,25,000 வரைக்கும் இருக்கு. வேற டைப்ல கிடைக்குது. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மொபைலை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ பற்றி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.